கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் தொடர்பாக 52 பேர் இதுவரை பலியாகியிருக்கின்றனர். இதை பற்றி சட்டவிரோதமாக விற்கப்பட்ட விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நடிகர் சூர்யா. மேலும் அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே எதிர்காலத்தில் இதுபோன்ற மரணங்களை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அறிந்து 50க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர்களும் தொடர்ந்து தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நடிகர் சூர்யா தற்போது இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்நிலையில் இந்த அறிக்கையில் ஒரு சிறிய ஊரில் 50 மரணங்களை அடுத்தடுத்து நிகழ்வது, புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்கக்கூடாத துயரம், 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்ற தகவல் அதிர்ச்சியாகவும் அழுகுறலை மனதில் நடுங்க செய்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று விஷச்சாராயத்திற்கு அன்பிற்குரியவர்களை பலி கொடுத்துவிட்டு அழுது துடிப்பவர்களுக்கு எத்தகைய வார்த்தைகளில் ஆறுதல் சொல்லிவிட முடியும் என்றும், தற்போது அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், ஊடகங்கள், மக்கள் என அனைத்து தரப்பினரின் கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்திருக்கிறது என்றும், அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடி கொண்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் நீண்ட கால பிரச்சனை குறுகிய கால தீர்வு என்கின்ற இந்த வழக்கமான அணுகுமுறை நிச்சயம் பலனளிக்காது என்றும் அது தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று கடந்த ஆண்டு இதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடித்து 22க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். அதை அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது. இப்போது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்திருக்கிறார்கள். இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று வாழ்வை மேம்படுத்துவார்கள் என தாங்கள் நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மாகை வைத்து மக்களை குடிக்க வைக்கின்ற அந்த அவலத்தை தொடர்ந்து தான் பார்த்து கொண்டிருப்பதாகவும், அதே போன்று மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்தை பேசுபொருளாக மட்டுமே முடிந்து வருகிறது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு தன்னுடைய கடும் கண்டனங்களை தெரிவிப்பதாகவும் நடிகர் சூர்யா இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கின்றார்.